வணக்கம். 2026 2027 ஆகிய வருடங்களில் தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கு புதிய வகுப்புகள் ஆரம்பிக்க உள்ளேன். அது பற்றிய விடயங்களை இக்காணொலியூடாக சகலருக்கும் அறிக்கத் தருகின்றேன். அதாவது 2026 பரீட்சை செய்கின்ற மாணவர்களுக்கும் 2027 பரீட்சை செய்கின்ற மாணவர்களுக்கும் ஒன்றாக இணைத்து வகுப்புகள் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த வகுப்புகளில் மாணவர் எண்ணிக்கை கண்டிப்பாக மட்டுப்படுத்தப்படும். நிச்சயமாக மாணவர் எண்ணிக்கை 30க்கு மேல் அதிகரிப்பதற்கு இல்லை. காரணம் என்னென்றால், எல்லா மாணவர்களையும் கவனித்து அவர்களை பயிற்றுவிக்க வேண்டியது கடமை. அப்போ அதிக பிள்ளைகள் இருந்தால் அதை கொண்டு நடத்துவது கடினமாக இருக்கும். அப்போ மாணவர் எண்ணிக்கை எக்காரணம் கொண்டும் நான் அதில் மீள இணைத்து கொள்ள மாட்டேன். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் மிகவும் ஒரு விடயத்தில் கண்டிப்பானவன். எல்லா விடயங்களையும் கண்டிப்பாகத்தான் இருப்பேன். கண்டிப்பு என்று சொல்லிவிட்டால் பிறகு அதில் எந்த இலக்காரமும் யாருக்காகவும் இருக்காது. இது ஏன் ஏற்கனவே சொல்கிறேன் என்றால், பிறகு நீங்கள் என்னிடம் வேண்டுகோள்கள், அதாவது வேண்டுகோள் விடுப்பதை விடுத்து முதலே நீங்கள் அந்த வகுப்பில் இணைந்து விட்டால் கௌரவமாக இணைந்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த முதல் இதை சொல்வதற்கான காரணம். சரி, இனி வகுப்புகள் எவ்வாறு நடத்தப் போகின்றேன் என்றால், இந்த மாணவர்கள் 30 மாணவர்களுக்கு மேல் இக்காரணம் கொண்டும் இணைக்க மாட்டேன். அந்த வகுப்பில் இருக்கிற மாணவர்களுக்கு பயிற்சித்தாள்கள் நான் அனுப்புவேன். அதாவது இறுதி வரியில் முதல் ஒரு வருடம் பயிற்சி பெறுகின்ற மாணவர்களுக்கு ஒரு வருடம் முழுக்க நான் அந்தந்த வேளையில் பயிற்சித்தாள்கள் அனுப்பி கொண்டிருப்பேன். 2 வருடம் செய்பவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பயிற்சித்தாள்கள் அவ்வப்போது அனுப்பி கொண்டிருப்பேன். அவர்களுக்கு ஏதாவது இலவசமாக எந்த வகுப்பும் நடத்துவதற்கு தீர்மானம் இல்லை. ஏனென்றால், இலவசம் என்றால் நான் கடந்த காலங்களில் சில இலவச வகுப்புகளை செய்து பார்த்தேன். இலவசத்தை பெரும்பாலானவர்கள் மதிப்பது இல்லை. அப்போ அவர்களோட மரியாதையாக தொடர்பு கொள்வதற்கு அவர்களிடமிருந்து கட்டணம் அறவிட்டத்தான் கற்பிக்கப்படும். அதில் ஒரு தவறும் இல்லை. ஏனென்றால், அறவிடுகின்ற கட்டணத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு பயிற்சித்தாள்களை கொடுத்து கொண்டு அவர்களே, அதாவது அவர்கள் செலுத்துகின்ற பணத்துக்கு மேலதிகமாக அவர்களுக்கு பயிற்சித்தாள்கள் வழங்குகின்ற போது அவர்கள் மன திருப்தி அடைவார்கள் என்பது எனக்கு தெரியும். அப்போ இலவசம் என்ற கருத்தில்லாமல், ஆயினும் அவர்கள் வழங்குகின்ற பணத்துக்கு ஓரளவு அதே அளவுக்கு நான் பயிற்சித்தாள்கள் வழங்கிக் கொள்வேன். மாதாந்த கட்டணம் 1000. முதல் மாதம் மாத்திரம் முதல் மாத கட்டணத்தை அறவிட்டு அவர்களை பயிற்சி அளிப்பேன். அடுத்த மாதம் அவர்கள் தொடர்ந்து கற்க வேண்டுமாக இருந்தால் தொடர்ந்து 6 மாதத்துக்கான கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற கண்டிப்பை பின்பற்றுவேன். காரணம் என்னென்றால், மாதம் அவர்களிடம் கட்டணம் அறவிடுவது, அவர்களை கரிச்சல் படுத்துவது எனக்கு விருப்பமில்லை. அவர்கள் விரும்பினால் தொடர்ந்து கற்க விரும்பினால் முதல் மாதம் அவர்களிடம் வாங்குகின்ற கட்டணத்துக்குரிய பயிற்சித்தாள்கள் முதல் மாதத்துக்குரியதை அனுப்புவேன். அவர்களுக்கு என்னுடைய கற்பித்தல் புரிந்து கொண்டு அவர்கள் தொடர்ந்து கற்க விரும்பினால் தொடர்ந்து 6 மாதத்துக்கும் அடுத்து மீதி 6 மாதமாக 2 தடவைகள் 6 மாதங்களுக்கு கட்டணம் அறவிடுவேன். அதற்குரிய பயிற்சிகளை அனுப்பிக்கொள்வேன். இனி வகுப்புகளில் நான் முக்கியத்துவம் கொடுப்பது எந்த விடயத்துக்கு என்றால், வினாத்தாள் 1க்குத்தான். வினாத்தாள் 2ம் ஏற்கனவே கற்பித்த காணொளிகள் இருக்கின்றது, அதை பார்வையிடலாம். இடைக்கிற நானும் சில விடயங்கள், அதாவது தமிழ், கணிதம், சுற்றாடல்,
விடயங்கள் கற்பிக்கத்தான் செய்வேன். ஆனால் முக்கியத்துவமாக வினாத்தாள் ஒன்றுக்குத்தான் கூடுதலான நேரம் அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவேன். அந்த வகையிலே என்னிடம் ஒரு வருட காலம் கற்கிற மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பயிற்சித்தாள்கள் வழங்கி, அதாவது ஒரே தடவையிலே 100ஐயும் அனுப்ப மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி பகுதியாக அனுப்பி அவர்களே பயிற்சி வழங்குவர். அந்த தாள்களுக்கு விடைகள் வழங்குகின்ற முறைகளை அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து அவர்களிடமிருந்து வெளிக்கொணர்ந்து அந்த பயிற்சி வழங்குவர். வகுப்புக்கள் திங்கள் இருந்து வெள்ளி வரை வார நாட்களில் காலை 5லிருந்து 5:30 வரைக்கும், வார இறுதி நாட்களில் சனி ஞாயிறில் 5லிருந்து 5:45 வரைக்கும் 5:45 வரைக்கும் நடத்தப்படும். எனக்கு தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வகுப்புகள் நிறுத்தப்படலாம். ஆனால் கூடியளவு வகுப்பை நான் நடத்துவதையே முக்கியமாக கருத்தில் கொள்வேன். ஆயினும் என்னுடைய தேவைகளும் முக்கியத்துவமாக இருக்கின்றபடியால் அந்த வேளைகளில் வகுப்புகளை நடத்த மாட்டேன். ஏனென்றால் நான் தினசரி கற்பிக்கின்றேன். அப்போ நான் என்னுடைய தேவைக்காக இடைக்கிடையில் வகுப்பை நிறுத்துவதில் ஒரு தடங்களும் ஏற்படாது. அடுத்த நிபந்தனைகள், நான் கொஞ்சமல்ல நிறைய கண்டிப்பாகத்தான் இருப்பேன். அதாவது என்ன கண்டிப்புகள் என்றால், ஒரு தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்தை தந்து அந்த குரூப்பில் இணைந்து விட்டால் அதே இலக்கத்தில் தான் தொடர்ச்சியாக வர வேண்டும். நீங்கள் ஃபோனை மாற்றினால் அதுக்காக திரும்ப மாற்ற முடியாது. அதாவது நீங்கள் ஃபோன் ஒரு நம்பர் என்ற வாட்ஸ்அப் என்று சொன்னால் அந்த நம்பர்லேயே தொடர்பு கொள்ளுங்க. திரும்ப திரும்ப ஒன்று மாற்றக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, வகுப்பு நேரத்தில் வீடியோ காணொலியில் பிள்ளைகள் காட்சியளிக்க வேண்டும். வீடியோ போடாமல் ஆஃப் பண்ணி போட்டு மியூட் பண்ணி இருக்க முடியாது. வீடியோ இல்லாமல் இருக்க முடியாது. அதாவது வீடியோவில் தான் காட்சி அளிக்கணும். அது சத்தத்தையும் மியூட் பண்ணி இருக்க வேண்டும். தேவை ஏற்படுற போது மியூட் எடுத்து என்னோடு கதைக்க வேண்டும். அதாவது மாணவர்கள் ஆசிரியருக்கு பணிந்தவர்களாக இருக்க வேண்டும். பணம் செலுத்தி கற்கின்றோம் என்றதற்காக மாணவர்களுக்கு ஆசிரியர் எந்த வகையிலும் பணிய முடியாது. மிகுந்த பணிவுள்ள மாணவர்கள் மாத்திரமே என்னிடம் பயிற்சி பெற தகுதியுடையவர்கள் என்பதை முதல்லேயே சொல்லி வைக்கிறேன். இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும் பொருந்தும். அதாவது அவர்கள் என்ன நிலையில் இருந்தாலும், நான் ஒரு ஆசிரியர், அவர்கள் என்னை விட உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கற்பிக்கின்ற விடயத்திலே நான் தான் உயர்ந்த நிலை என்ற கருத்தோடு தான் கற்பிப்பேன். இப்போ உங்களுக்கு நான் கதைக்கிறதிலேயே புரிந்திருக்கும் என்னுடைய கண்டிப்புகள். இப்படியெல்லாம் கண்டிப்புகளை பின்பற்றி கற்க விரும்புகிற மாணவர்கள் மாத்திரம், மாணவர்களின் பெற்றோர்கள் மாத்திரம், அதாவது வருகின்ற 11ஆம் திகதி, ஆகஸ்ட் மாதம் 11ஆம் திகதியிலிருந்து அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் ஆரம்பத்துக்குள்ள, அதாவது செப்டம்பர் மாதம் 6ஆம் திகதிக்குள்ள மாணவர்களை இணைத்து விடுவேன். பிறகு இந்த காரணம் கொண்டும் மாணவர்கள் இணைக்கப்பட மாட்டாது. அந்த இணைகிற காலத்தில் இணைந்து கொண்டு அதுக்கு பிறகு செப்டம்பருக்கு பிறகு 6 மாத கட்டணம் கட்டித்தான் வகுப்பில் இணைய வேண்டும். கட்டி நீங்கள் இணைந்து கொள்ளலாம். முதல் மாதம் கட்டுவது, முதல் மாதம் உங்களுக்கு என்னுடைய கற்பித்தல் விளங்குகின்றதா, கற்பிக்கிற மொழி விளங்குகின்றதா, அதாவது என்னுடைய குரல் அவர்களுக்கு சில வேளை பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம், பேச்சு மொழி. அப்போ பரிச்சயமான பேச்சு மொழியா என்பதை அதாவது பிள்ளைகள் பரிசீலிப்பதற்காகவும் விளங்கி கொண்டால் தொடர்ந்து வகுப்பில் ஈடுபடுமாறும் கேட்டுக்கொண்டு, அதாவது என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 077 திரும்ப சொல்கிறேன், 077-177-2697. இந்த இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப்பினூடாக தொடர்பு கொண்டு என்னுடைய வங்கி கணக்கு இலக்கத்தை பெற்று வங்கியில் 1000 ரூபாய் வைப்பு செய்து அதாவது ஆகஸ்ட் 8லிருந்து செப்டம்பர் 6ஆம் திகதிக்குள் வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு வகுப்பிலே யாரும் இணைக்கப்பட மாட்டார்கள்.
அப்போ செப்டம்பர் 6க்கு பிறகு 6 மாதத்துக்குரிய கட்டணம் செலுத்தி தொடர்ச்சியாக கேட்க வேண்டும். பயிற்சித்தாள்கள் நான் வழங்குவேன். அதாவது முதல் கட்டத்தில் சேர்ந்த உடனே பயிற்சித்தாள் அனுப்ப முடியாது. நீங்கள் உங்களோட முகவரியை தர எப்படியும் ஒரு கிழமை அளவில் உங்களுக்கு அந்த பயிற்சித்தாள் கிடைப்பதற்கு செலவாகும். அதுவரைக்கும் நீங்கள் அதாவது இந்த நான் சூமில் கற்பிக்கிறது, அதாவது அங்கே அந்த பேப்பரை எடுத்து கற்பிப்பேன், அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பயிற்சி புத்தகம் கிடைத்த பிறகு நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சியின்படி பின்பற்றி கொண்டிருக்கலாம். அப்படி 6 மாதம் பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக அவர்கள் 6 மாதத்துக்கு கேட்க வேண்டிய பயிற்சிகளும் உடனடியாக நான் வழங்கிவிடுவேன். ஒரே தடவையில் தபாலில் அனுப்புவேன். தபாலுக்கு கட்டணங்கள் நீங்கள் ஒன்றும் செலுத்த தேவையில்லை, பயிற்சித்தாளுக்கும் கட்டணம் செலுத்த தேவையில்லை. உங்களோட முகவரியை மாத்திரம் எனக்கு தருதல் வேண்டும். எது எப்படியோ நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டும் என்று விரும்பினால், அதாவது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 9க்குள் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இச்சிறிய காணொளியை நிறைவு செய்கின்றேன். வணக்கம், நன்றி.